அன்னபூர்ணா விவகாரத்தில் தன்னை பலிகடா ஆக்கிவிட்டதாக பாஜக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகி சதீஷ் தெரிவித்துள்ளார். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் மன்னிப்பு கேட்கும் வீடியோ காட்சி இணையத்தில் பரவி எதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மேலும் இதற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே அன்னபூர்ணா விவகாரம் தொடர்பாக கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக கோவை சிங்காநல்லூர் பாஜக நிர்வாகி சதீஷ் என்பவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். இந்த விவகாரம் அந்த கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக கோவையில் சன் நியூஸ் சேனலுக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த சதீஷ், அன்னபூர்ணா விவகாரத்தில் மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் செய்த தவறை மறைக்க தன்னை பலிகடாக்கிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். எனக்கு வந்த ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ், அதை உண்மையான்னு சொல்லி என்னுடைய சக நிர்வாகிகிட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட அனுப்பி கேட்குறேன். இது கட்சி விரோத நடவடிக்கை அப்படின்னா இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணது யார்? இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணவர் மேலேயுமே இதே கட்சி விரோத நடவடிக்கை எடுப்பாங்களாம் அப்படிங்கிற ஒரு இது வருது. கண்டிப்பாக அதையும் எடுக்கணும். இந்த விஷயத்தை வீண் பலிகடா ஆக்கிட்டாங்க என்னை. அதாவது மாவட்ட தலைவர் அவர் மேலே வரக்கூடிய குற்றச்சாட்டை என் மேலே திருப்பி என்னை கட்சியிலேருந்து நீக்கி அவர் தப்பிக்க பார்த்துருக்காரு. அதுக்காக என்னை பலிகடா ஆக்கியிருக்கிறாரு. இதுதான் நடந்த விஷயம். இந்த விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாடு வந்தவுடன் அவரிடம் விளக்கம் அளிப்பேன் என்று சதீஷ் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.